ஏவி மேக்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் அந்த டிஆர்பி எக்ஸாமில் வந்து 24-25 ஆண்டிற்கான சிலபஸில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 20லேருந்து 25% வரை கூடுதலாக சிலபஸ் வந்து சேர்த்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நேயர்களே, இதில் வந்து ஒரு 10 அலகுகள் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சப்ஜெக்ட் தமிழில் மட்டும்தான். பார்ப்போமா என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு. அலகு 1 மொழி வரலாறு. இதில் பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள், தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் தனித்தன்மை, தமிழின் கிளை மொழிகள், தமிழும் உலக செம்மொழிகளும், புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல். ஓகேவா? அடுத்ததாக அலகு 2 சங்க இலக்கியமும் தங்கம் மருவிய கால இலக்கியமும். இதில் 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள், இவற்றின் காலம், தொகுப்பு முறை, பாடுபொருள், அகநூல்கள், புறநூல்கள், அகப்புற நூல்கள், அறநூல்களின் சிறப்புகள். அடுத்து அலகு 3 காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், புராணங்கள், பிற்கால காப்பியங்கள், கம்பராமாயணம், பெரிய புராணம், நலவெண்பா, தேம்பாவணி, இரட்சண்ய யாத்திரிகம், சீராபுராணம், இயேசு காவியம், இவற்றின் காலம், ஆசிரியர் வரலாறு, நூலின் மையப்பொருள், பதிப்புகள், உரைகள். அடுத்தது அலகு 4 பக்தி இலக்கியம். 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், இவற்றின் அமைப்பு, ஆசிரியர்கள், வரலாறு, பதிப்புகள், உரைகள். இதே அலகு 4 வந்து சித்தர் பாடல்கள். இதில் பார்த்திங்கன்னா தாய்மானவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், வள்ளலார் ஆகியோர் படைப்புகள். இப்போது அலகு 5 சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் அறிமுகம். கலம்பகம், உலா, தூது, பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, பரணி, பல்லு, இவற்றின் அமைப்பு, ஆசிரியர் வரலாறு, காலம், சிறப்பு கூறுகள். இதிலே அலகு 5 தனிப்பாடல்கள். காலமேக புலவர், ஔவையார், கம்பர், ராமச்சந்திர கவிராயர், பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்தது பார்த்திங்கன்னா அலகு 6 இக்கால இலக்கியம். இந்த இக்கால இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா 5 தலைப்புகள் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கவிதைகள். கவிதைகளில் வந்து பாரதியார், கவிமணி தேசிக விநாயகனார், பாரதிதாசன், முடியரசன், சுரதா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி, கண்ணதாசன், மருதகாசி, வாலி, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், மு. மேத்தா, வைரமுத்து, சிற்பி, மீரா, பிரமிழ், இன்குலாப், இரா மீனாட்சி இவர்களுடைய படைப்புகள். அலகு 6ல் 2வது தலைப்பு வந்து சிறுகதைகள். சிறுகதைகளில் பார்த்திங்கன்னா வாவேசு ஐயர், புதுமை பித்தன், மௌனி, PS ராமையா, கு. அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், கூபா ராசகோபாலன், அகிலன், வண்ணதாசன், ஆர். சூடாமணி, அம்பை இவர்களுடைய படைப்புகள். இப்போ 6வதுல வந்து 3வது தலைப்பு வந்து புதினம். புதினம்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ராஜமையர், மாதவையா, கல்கி, மு. வரதராசனார், ஜெயகாந்தன், தி. ஜானகிராமன், கி. ராஜநாராயணன், ராஜம் கிருஷ்ணன், இந்திரா பார்த்தசாரதி, பாமா இவர்களுடைய படைப்புகள். அடுத்து அலகு 6 4வது தலைப்பு நாடகம். நாடகம்னு எடுத்துக்கிட்டால் மனோன்மணியம் சுந்தரனார், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்பல் சம்பந்த முதலியார், CN அண்ணாதுரை, கலைஞர் மு. கருணாநிதி, PS ராமையா, RS மனோகர் இவர்களுடைய படைப்புகள். அதோடு நவீன நாடக முயற்சிகள். அடுத்து அலகு 6ல் வந்து நம்ம கடைசியாக பார்க்குற தலைப்பு வந்து விருதுகள். இப்போ விருதுகள்னு எடுத்துக்கிட்டால் தமிழக அரசு ஞானபீடம் மற்றும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்புகள். நேயர்களே, அடுத்தபடியாக அலகு 7 பார்ப்போம். இதில் வந்து இலக்கணம். இந்த இலக்கணத்தில் 5 இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், அகப்பொருள், புறப்பொருள், யாப்பு, அணி, பாட்டியல், புலமை இலக்கணம், தொல்காப்பியம், நன்னூல், யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை, நம்பி அகப்பொருள், புறப்பொருள், வெண்பா மாலை, தண்டி அலங்காரம். இப்போது அலகு 8 இதில் பார்த்திங்கன்னா திறனாய்வு. இதில் வந்து திறனாய்வு, விளக்கம், வரையறை, பயன்கள், புதிய போக்குகள். அதே போல் திறனாய்வில் வந்து வகைகள், அணுகுமுறைகள்
இப்போ வகைகள்: பகுப்பு முறை, விளக்க முறை, மதிப்பீட்டு முறை, ஒப்பீட்டு முறை, பாராட்டு முறை. அடுத்ததாக அணுகுமுறைகள். இதில் வந்து அறிவியல், சமூகவியல், வரலாற்றியல், உளவியல், மானிடவியல், தலித்தியம், பெண்ணியம், அமைப்பியல். அடுத்ததாக அலகு 9 நாட்டுப்புறவியல். இப்போ இந்த நாட்டுப்புறவியலில் வந்து பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள். நேயர்களே, இப்போது இறுதியாக அலகு 10 பார்ப்போம். தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். இப்போ பிற துறைகள்னு பார்த்துக்கிட்டா இப்போ வந்து இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணைய தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல். என்ன நேயர்களே, 24-25ஆம் ஆண்டிற்கான அந்த புதிய சிலபஸை பற்றி பார்த்தோம்ல. கூடிய சீக்கிரம் டிஆர்பிக்கான எக்ஸாம் தேதி அறிவிக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து நம்ம வெளியிட்டுட்டே இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நீங்கள் முன்னேற்பாடாக எல்லாவற்றையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் வந்து தொடர்ந்து கேள்வி பதில அப்டேட்ஸை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். அதுக்காக நாங்கள் வந்து வினாக்களை கொடுக்க ரெடி ஆகிட்டோம். நீங்கள் ரெடியா? ஓகே நண்பர்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஸ்கிட்ட சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள், வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுங்க. ஓகே நேயர்களே, இன்னொரு தலைப்பில் நாம் சந்திப்போம். நன்றி.